देश के लोगों के बारे में नेहरू जी और इंदिरा जी की सोच क्या थी? मैं इस पोस्टर के बारे में क्या, पोस्टर खुद बोल रहा है कि नेहरू जी ने किस तरह से देश को अपमानित करने का काम किया, अपने आकांक्षाओं के लिए, अपने कामनाओं के लिए किस ढंग से देश को गिरवी रखा, कश्मीर को गिरवी रखा, पीओके को छेड़ दिया, संयुक्त राष्ट्र संघ ले गए कश्मीर के इशू को उन्होंने। வணக்கம். எப்ஸ்டீன் ஃபைலில் தன்னுடைய பெயரை பார்த்தவுடன் நரேந்திர மோடிக்கு பித்து பிடித்து விட்டது. அவருக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏராளமான தலைவர்கள் தன்னுடைய எப்ஸ்டீன் ஃபைல் பாஸ் நரேந்திர மோடியின் பெயரை காப்பாற்றுவதற்காக மீண்டும் ஒரு முறை நெஹ்ரு இந்திராவின் பெயரை கெடுக்க தொடங்கிவிட்டார்கள். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ, பிஜேபியின் யூனியன் மினிஸ்டர் கிரிராஜ் சிங் அவர் கையில் இருக்கக்கூடிய இந்த படங்களை பாருங்கள். ஜவஹர்லால் நேரு ஒரு பொம்பளை பொறுக்கி என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த நபருடைய முட்டாள்தனத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நபருடைய கேவலமான வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஃபார்வர்டையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இதற்கான ஃபேக்ட் செக்கை நான் நிச்சயமாக எடுத்து காட்டப் போகிறேன். ஆனால் அதற்கு முன்பு நரேந்திர மோடியின் முட்டாள்தனத்தை நீங்கள் பாருங்கள். देश के लोगों के बारे में नेहरू जी और इंदिरा जी की सोच क्या थी, मैं उसके विषय में बताना चाहता हूं. ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் நண்பர் ஹர்தீப் சிங் புரி, ஒன் ஆஃப் த டார்லிங் ஃப்ரெண்ட் ஆஃப் நரேந்திர மோடி. ஜெஃப்ரியோடைய இன்னொரு மிக நெருக்கமான நண்பர் அனில் அம்பானி, அகேன் அ டார்லிங் ஃப்ரெண்ட் ஆஃப் நரேந்திர மோடி. இந்த இரண்டு நபர்களுடைய பாஸ் நரேந்திர மோடியின் அறிவு எந்த அளவில் இருக்கும்? நரேந்திர மோடியின் அறிவை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த அளவில் முட்டாளான, இந்த அளவில் படிப்பறிவு இல்லாத, இந்த அளவில் அறிவில்லாத, இந்த அளவில் திமிரு பிடித்த, இந்த அளவில் கோழையான, இந்த அளவில் நன்றி கெட்ட பிரைம் மினிஸ்டரை நான் பார்த்ததில்லை. காரணம், இந்த நாட்டு சுதந்திர போராளி, சுதந்திரத்திற்காக தன்னுடைய உயிரை கொடுத்த தியாகிகள், அவர்களை பற்றி நரேந்திர மோடியின் ஐடியாலஜி, நரேந்திர மோடியின் தாட் ப்ராசஸை நீங்கள் பார்க்க வேண்டும். காரணம், இவருடைய பெயர் எப்ஸ்டீன் ஃபைலில் வந்துவிட்டது. அதிலிருந்து டைவர்ட் செய்வதற்காக ஒரு சில ஜோக்கர்ஸ்களை நரேந்திர மோடி இறக்கி விட்டிருக்கிறார். முதலில் நரேந்திர மோடி என்ன பார்லிமெண்ட்டிலிருந்து கூறினார், அதை பற்றி ஒரு முறை கேட்டுவிடுங்கள். அதாவது, ஜவஹர்லால் நேருவின் குடும்பத்தினர்கள், முக்கியமாக இந்திரா காந்தி, குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்நேம், மகாத்மா காந்தியுடைய சர்நேமை கூட திருடி விட்டார்கள். நீங்களே கேளுங்கள். जिन्होंने एक गुजराती की सरनेम भी चुरा ली. महात्मा गांधी की सरनेम चुरा ली. இந்த வீடியோவில் உங்களை கூட்டிச் செல்லும் முன்பு கிரிராஜ் சிங்குடைய அந்த போஸ்டர், அதை கொஞ்சம் நாராக கிளிக்கலாம் பாருங்கள். கிரிராஜ் சிங் காட்டிய இந்த மூன்று படங்கள், முதல் படம் மற்றும் மூன்றாவது படம் இரண்டுமே ஏஐ வழியாக ஜெனரேட் செய்யப்பட்ட படங்கள். இது கூட தெரியாமல் ஒரு யூனியன் மினிஸ்டர் அந்த படங்களை காட்டுகிறார். வெட்கமாக இல்லை, கேவலமாக இல்லை. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. தொடர்ந்து எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது என்று. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி அதையும் நீங்கள் செய்யலாம். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த படங்களை காட்டியது மட்டுமல்லாமல் இன்னொரு படத்தை பாருங்கள். ஜவஹர்லால் நேரு ஒரு பெண்ணிற்கு சிகரெட்டை லைட் செய்து கொண்டிருக்கிறார் என்று காட்டினார்கள். முதலில் இந்த ஃபர்ஸ்ட்
படத்தை பார்த்தீர்கள்னா இது ஏஐ ஜெனரேட்டட் படம். இரண்டாவது படத்தில் ஜவஹர்லால் நேரு எவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கி என்று இவர்கள் எடுத்து காட்டுவதற்கு ஜவஹர்லால் நேருவுடன் நிற்கக்கூடிய பெண்மணி அவருடைய சொந்த தங்கையான விஜய் லக்ஷ்மி பண்டித். ஒரு அண்ணன் தங்கச்சியுடைய உறவை கூட கொச்சையாக பார்க்கக்கூடிய அரசியல் கட்சி தான் இன்னைக்கு நீங்க பார்த்து வருகிறீர்கள். கிரிராஜ் சிங், யூனியன் மினிஸ்டர். முதல் படம் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய தங்கை விஜயலட்சுமி பண்டித்துடன். இரண்டாவது படம் அதுவும் அதே விஜயலட்சுமி பண்டித் ஜவஹர்லால் நேருவுடன் எடுக்கப்பட்ட இந்த படம். மூன்றாவது படத்தை நீங்க பார்த்தீர்கள்னா அவருடைய மருமகள் விஜயலட்சுமி பண்டித்துடைய மகள் நயன்தாரா செஹகல் லண்டன் விமான நிலையத்தில் ஜவஹர்லால் நேரு சென்ற போது அப்ப எடுக்கப்பட்ட இந்த படம். அந்த படத்தை முழுமையாக பார்த்தீர்கள். பக்கத்திலேயே அவருடைய தங்கையான விஜயலட்சுமி பண்டித்தும் நிற்கிறார். அதாவது மாமா மருமகளுடைய ரிலேஷன்ஷிப், அண்ணன் தங்கச்சியுடைய ரிலேஷன்ஷிப்பை கூட கொச்சையாக பார்க்கக்கூடிய இது போன்ற ஜோக்கர்களுக்கு எந்த அளவில் பதிலை கொடுக்க முடியும்? இந்த இன்னொரு படம், இந்த படத்தை நீங்க பார்த்தீர்களா, நான்காவது படம். இது ஜவஹர்லால் நேருவுடைய அந்த கலர்ஃபுல் லைஃபுடைய இன்னொரு உதாரணமா. யார் இந்த பெண்மணி? மிஸ்ஸஸ் சைமன். மிஸ்ஸஸ் சைமன் வாஸ் த வைஃப் ஆஃப் பிரிட்டிஷ் டெபுட்டி ஹை கமிஷனர். டெபுட்டி ஹை கமிஷனருடைய மனைவி. ஜவஹர்லால் நேருவுக்கு சிகரெட் குடிக்கக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது. ஒரு இடத்திற்கு போகும்போது அவரும் சிகரெட் குடிக்கும்போது அருகே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி அவரும் சிகரெட் குடித்திருக்கிறார். அதற்காக அதை லைட் செய்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். அனைத்துமே டாக்குமெண்டடாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்துமே. அண்ட் நரேந்திர மோடி சேஸ் தட் இந்திரா காந்தி or Nehru family had stolen Mahatma Gandhi's surname. महात्मा गांधी की सरनेम चुरा ली ये लोग. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலிருந்து படித்த பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அதே நெஹ்ரு, அதே இந்திராவுடைய லெகசி, அதிலிருந்து வந்த வருமானத்தை வைத்து தன்னுடைய சொகுசு வாழ்க்கையை நடத்தி வருகிறார், பார்த்து வருகிறார். போடக்கூடிய துணி காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று, இரவு ஒன்று. எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் அங்கே ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன். இவர் பயணிக்கக்கூடிய விமானம் 8000 கோடி ரூபாய், பயணிக்கக்கூடிய கார்கள் அது பல கோடிகள். இவர் எங்கே நடந்து சென்றாலும் அங்கே கூட்டத்தை கூட்டுவதற்காக ஒரு பணம், பப்ளிசிட்டிக்கான பணம், அனைத்துமே எங்கிருந்து வந்தது? கடந்த 11 ஆண்டுகளில் இவர் சம்பாதித்ததா? கிடையாது. கடந்த 75 ஆண்டுகளாக, முக்கியமாக அந்த 60 ஆண்டுகளில் நெஹ்ரு, இந்திரா போன்ற நபர்கள், வாஜ்பாய் போன்ற நபர்கள் இந்த நாட்டுக்காக என்னெல்லாம் சேகரித்து வைத்தார்களோ அதை வித்து, தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களுக்காக வித்து, எப்ஸ்டீன் ஃபைலில் இன்னொரு நபருடைய பெயர் வந்திருக்கிறது இல்லையா, அனில் அம்பானி, அது போன்ற நபர்களுக்கு வித்து கொடுத்து இவர் தன்னுடைய சொகுசு வாழ்க்கையை நடத்தி வருகிறார். பார்லிமெண்ட் நின்று கொண்டு இந்த நபர் பேசிய வார்த்தை எவ்வளோ வெறுப்பு, எந்த அளவில் இழிவாக பேசுகிறார், எந்த அளவில் முட்டாள்தனமாக பேசுகிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முட்டாள்தனமான வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன? இந்த நாட்டு தேச பிதாமகா மகாத்மா காந்தியுடைய அந்த ஆசீர்வாதத்தை கேள்விக்குறியாக எடுத்து வைத்திருக்கிறார் நரேந்திர மோடி. இஃப் திஸ் பர்சன் வாஸ் எஜுகேட்டட், இந்த நபர் படித்த நபராக இருந்திருந்தால் தன்னுடைய டிகிரியை மறைத்திருக்க மாட்டார். டிகிரியை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய நபர்களுக்கு எதிராக வழக்குகளை போட்டிருக்க மாட்டார். இந்த நபர் இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தியை பற்றி பேசியிருக்கிறார். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், எவ்வளவு பெரிய நான்சென்ஸ் என்று நீங்க பாருங்கள். देश के लोगों के बारे में नेहरू जी और इंदिरा जी की सोच क्या थी, मैं उसके विषय में बताना चाहता हूं. जिन्होंने एक गुजराती की सरनेम भी चुरा ली. महात्मा गांधी की सरनेम चुरा ली. Narendra Modi was referring to Indira Gandhi, how Indira Gandhi's name changed to Gandhi family. இது எங்களுடைய குஜராத்திகளுடைய சர்நேமாச்சு, எப்படி நீங்கள் எடுத்துக்கினீர்கள், நீங்கள் எப்படி திருடினீர்கள் என்கிற இந்த விஷயத்தை இவர் எடுத்து வைத்திருக்கிறார். ஜவஹர்லால் நேரு, அவருடைய தகப்பனார் மோதிலால் நேரு, அவருடைய தகப்பனார் கங்காதர் நேரு. அப்போ எப்படி இந்திரா காந்தி?
அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஏன்னா வரலாற்றை படிச்சிருந்தால்தானே இவர்கள் படிப்பது எல்லாமே வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக வரக்கூடிய விஷயங்கள். அமித் மால்வியா என்கிற ஒரு கோமாளி இருக்கிறார். அமித் மால்வியா எழுதி கொடுக்கக்கூடிய அந்த சிட்டுகளை படித்து நரேந்திர மோடியும் பேசுகிறார், கிரிராஜ் சிங் போன்ற நபர்களும் பேசுகிறார்கள். ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, எப்படி இவர்களுடைய பேர் காந்தியாக மாறியது? இவர்கள் நேரு ஃபேமிலி ஆச்சு. ராஜீவ் காந்தி பிறந்த வருடம் 1944, சஞ்சய் காந்தி பிறந்த வருடம் 1946. இதே வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பரப்பப்பட்ட இன்னொரு வதந்தியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்திரா காந்தி ஏற்கனவே பிரெக்னண்டாக இருந்தார், அவசரமாக அவருக்கு திருமணம் நடத்தினார்கள். அந்த விளக்கத்தை நான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன், அதையும் நீங்கள் பாருங்கள். நரேந்திர மோடி 1950ஆம் ஆண்டு வரை பிறக்கக்கூடவில்லை. இது எல்லாமே இவர் பிறப்பதற்கு முன்பே நடந்துவிட்டது. அதாவது ராஜீவ் காந்தியும் பிறந்துட்டார், சஞ்சய் காந்தியும் பிறந்துட்டார், இந்திரா காந்தியோட திருமணமும் நடந்துருச்சு, அதற்கு மேலே பல விஷயங்களும் நடந்திருக்கிறது. பிகாஸ் தே ஆர் த பீப்புள் ஹூ நெவர் கோ வித் புக்ஸ். வரலாற்றை படிக்காமல் ஒரு நபர் பிரைம் மினிஸ்டர் ஆனால் அந்த நபரை பற்றி நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள்? அந்த நபர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? இந்த விஷயத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். देश के लोगों के बारे में नेहरू जी और इंदिरा जी की सोच क्या थी, मैं उसके विषय में बताना चाहता हूं. Glorifying Indian history, நரேந்திர மோடியின் இந்த முட்டாள்தனமான வார்த்தைகள். ஏன்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக படித்தால் இப்படித்தான். 19ஆம் தேதி நவம்பர் மாதம் 1917ஆம் ஆண்டு கமலா நெஹ்ரு மற்றும் ஜவஹர்லால் நெஹ்ருக்கு ஒரு மகள் பிறந்தார். அந்த மகளுடைய பெயர் தான் இந்திரா பிரியதர்ஷினி நெஹ்ரு. இட் வாஸ் நாட் இந்திரா காந்தி when she was born. 26ஆம் தேதி மார்ச் மாதம் 1942ஆம் ஆண்டு இந்திரா பிரியதர்ஷினி நெஹ்ருவிற்கும் ஃபிரோஸ் என்கிற ஒரு நபருக்கும் திருமணம் நடக்கிறது. 1942ஆம் ஆண்டு. ராஜீவ் காந்தி பிறந்தது 1944ஆம் ஆண்டு. அப்போ நிச்சயமாக when Indira Gandhi was married, she wasn't pregnant. Firoz Gandhi was a Parsi. Parsi is not Muslim. ஆனால் இதே பிஜேபி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக வரக்கூடிய செய்திகளை பார்த்தீர்கள்னா ஃபிரோஸ் வாஸ் அ முஸ்லிம், ஹி வாசன்ட் பார்சி. அதைத்தான் இவர்கள் பரப்புகிறார்கள். 1930ஆம் ஆண்டு மகாத்மா காந்தியுடைய இன்ஃப்ளூயன்ஸ், மகாத்மா காந்தியுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸிற்கு பின்பு ஏராளமான நபர்கள் தன்னுடைய பெயரை காந்தியாக மாற்ற தொடங்கினார்கள். அதே தருணத்தில் தான் ஃபிரோஸ் என்கிற இந்த நபரும் தன்னுடைய பெயருக்கு பின் காந்தி என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அதாவது காந்தி என்கிற சர்நேமை சேர்த்துக் கொள்கிறார். 1930ஆம் ஆண்டு காந்தியுடைய மிகப்பெரிய போராட்டம் இந்தியா முழுவதும் நடந்தது. அதே போராட்டத்தில் கலந்து கொண்ட நபர் தான் ஃபிரோஸ் காந்தியும். அப்போ இந்திரா காந்தி யார் என்றே அவருக்கு தெரியாது. மகாத்மா காந்தியுடைய கனெக்ஷன், மகாத்மா காந்தியுடைய ஐடியாலஜி எந்த அளவில் இந்த நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் இருந்தது என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். நரேந்திர மோடி மீது அந்த இன்ஃப்ளூயன்ஸும் வரவில்லை. நரேந்திர மோடியின் குருவான சாவர்கர் மேலும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரவில்லை. அதற்கு நாம் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் பிஜேபி எம்பிக்கள் ராஜ்யசபாவில் அமர்ந்து கொண்டு என்டிஏவை சார்ந்த நபர்கள் இந்த முட்டாள்தனமான வார்த்தைகளை கேட்டு ஒரு நபர் கூட கேள்வி கேட்கவில்லை. மேசைகளை தட்டி சிரித்துக் கொண்டிருந்தார்கள், கைத்தட்டி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். जिन्होंने एक गुजराती की सरनेम भी चुरा ली, महात्मा गांधी की सरनेम चुरा ली, नेहरू सरनेम रखने से डरता क्यों है? क्या शर्मिंदगी है नेहरू सरनेम रखने से? क्या शर्मिंदगी है? காரணம் இந்தியாவிற்கு கிடைத்த ஒரு படிக்காத பிரதமர். அவர் படிக்கவில்லை என்றால் கூட வரலாற்றை படித்திருக்க வேண்டும். மகாத்மா காந்தி நேரடியாக முன் வந்து இந்த இரண்டு நபர்களுக்கான திருமணத்திற்கான காரணமாக அவர் மாறுகிறார். ஃபிரோஸ் காந்தி மற்றும் இந்திரா காந்தி இரண்டு பேருக்குமே தன்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதற்கு முன்பு நேரு இந்த திருமணத்திற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை. காரணம், அவர் ஒரு காஷ்மீரி பிராமின். ஃபிரோஸ் காந்தி வாஸ் அ பார்சி. மகாத்மா காந்தி நேரடியாக நேருவை புரிய வைத்து இந்த ஜாதி சம்பிரதாயம் இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடாது, மகளுக்கு பிடிச்சிருக்கு, பையன் நல்ல பையன்,
ரெண்டு பேருக்குமே திருமணத்தை கோலாகலமாக நீங்கள் நடத்த வேண்டும் என்று. நெஹ்ரு மகாத்மா காந்தியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இந்திரா மற்றும் ஃபிரோஸோடைய திருமணத்தை நடத்தி வைக்கிறார். இந்திரா பிரியதர்ஷினி நெஹ்ரு திருமணத்திற்கு பின்பு சாதாரணமாக இந்தியாவில் ஒவ்வொரு பெண்ணும் செய்யக்கூடிய அதே விஷயம்தான் தன்னுடைய கணவருடைய பெயரை சேர்த்துக் கொள்வது. இந்திரா பிரியதர்ஷினி நெஹ்ருவாக இருந்த பெண்மணி தன்னுடைய கணவருடைய செகண்ட் நேமான காந்தியை, ஃபிரோஸ் காந்தி, she took Gandhi from there and Indira Priyadarshini Nehru became Indira Gandhi in 1942. அதுக்கப்புறம் பிறந்த குழந்தைகள் ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, அவருக்கு பிறந்த குழந்தைகள் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, வருண் காந்தி, ராஜீவ் காந்தியுடைய மனைவி சோனியா காந்தி, சஞ்சய் காந்தியின் மனைவி மேனகா காந்தி. அதே போன்று இட்ஸ் கோ ஆன். அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தியுடைய கணவர் வாட்ரா, பிரியங்கா காந்தி வாட்ரா. ஷீ added her husband's name too. This is what India is. தன்னுடைய மனைவியை கைவிட்ட நபர். ஏன்னா அவருடைய மனைவி டெஃபினட்டாக நரேந்திர மோடியின் சர்நேமை வைத்திருக்க மாட்டார். அந்த வைத்தறிச்சலில் பேசுகிறாரோ என்னமோ எனக்கு தெரியல. அல்ல, இதெல்லாம் அவர்கள் தன்னுடைய எப்ஸ்டீன் ஃபைலில் வந்த பெயரை மறைப்பதற்காக, அதிலிருந்து மக்களுடைய கவனத்தை சிதைப்பதற்காக செய்கிறார்களா என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, இந்திரா காந்தி மற்றும் ஃபிரோஸ் காந்தியோடைய திருமணம் நடந்து 4வது மாதம் மகாத்மா காந்தியோடைய ஒரு போராட்டம் வெடிக்கிறது. 26ஆம் தேதி மார்ச் மாதம் 1942ஆம் ஆண்டு. மகாத்மா காந்தியுடைய குவிட் இந்தியா மூவ்மெண்ட், சாவர்கர், ஆங்கிலேயர்களுடைய கால்களில் கடந்த சாவர்கர், பென்ஷனில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்த சாவர்கர் போன்ற நபர்கள் இவர்கள் கிடையாது. ஆங்காங்கே காங்கிரஸ் தலைவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். அதே போன்று 11ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1942ஆம் ஆண்டு இந்திரா காந்தி மற்றும் ஃபிரோஸ் காந்தி 2 நபர்களுமே பிரிட்டிஷ் அரசாங்கம் சிறைப்பிடிக்கிறது. 4 மாதம் திருமணம் நடந்த 4வது மாதம் ஜவஹர்லால் நேருடைய மகள் மற்றும் மாப்பிள்ளை 2 பேருமே சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். ஃபிரோஸ் காந்தி அண்ட் இந்திரா காந்தி both were in the same jail, Naini jail. ஆனால் இந்த 2 நபர்களுமே வெவ்வேறு சிறையில் வைத்திருந்தார்கள். 2 பேருமே ஒருத்தர் சந்திக்க கூட முடியாத அந்த தருணம். 8 மாதங்கள் வரை இந்திரா காந்தி சிறையில் இருந்தார். மே மாதம் 1943ஆம் ஆண்டு வெளியே வந்து ஃபிரோஸ் காந்தி அப்பவும் சிறையில் தான் இருந்தார். மகாத்மா காந்தி அவரை ஆகா கான் பேலஸ் புனேயில் இருக்கக்கூடிய சிறையில், ஜவஹர்லால் நேருவை அஹமதாபாத்தில் இருக்கக்கூடிய சிறையில் அடைத்தார்கள். 1942ஆம் ஆண்டிலிருந்து 1945ஆம் ஆண்டு வரை 3 வருடங்கள் வரை ஜவஹர்லால் நேரு சிறையிலேயே இருந்தார். இது மட்டுமல்ல, இந்த நாட்டில் தன்னை பிரைம் மினிஸ்டராக எடுத்து காட்டக்கூடிய ஒரு நபர் அவருடைய ஜோக்கர்தனத்தை, அவருடைய முட்டாள்தனத்தை இன்னும் ஆழமாக நீங்க பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். देश के लोगों के बारे में नेहरू जी और इंदिरा जी की सोच क्या थी, मैं उसके विषय में बताना चाहता हूं. This man says what was Nehru and Indira ji was thinking about people of this country. இந்த நாட்டு மக்களை பற்றி இந்திரா மற்றும் நெஹ்ரு என்னெல்லாம் சிந்தித்தார்கள். யாரை பற்றி பேசுகிறீர்கள்? தகுதி இருக்கா? நெஹ்ருவை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கா? 3259 நாட்கள், கிட்டத்தட்ட 9 வருடங்கள் வரை சிறையில் இருந்த ஒரு நபர் ஜவஹர்லால் நேரு. 1921ஆம் ஆண்டிலிருந்து 45ஆம் ஆண்டு வரை இந்த நாட்டிற்காக சுதந்திர போராளியாக மாறிய நெஹ்ருவை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள். தொட்டதற்கெல்லாம் நெஹ்ரு நெஹ்ரு நெஹ்ரு. தொடக்கத்தில் காட்டிய அந்த படங்களை கூட எந்த அளவில் இழிவாக காட்டுகிறார்கள், எந்த அளவில் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வழியாக இது போன்ற வதந்திகளை பரப்புகிறார்கள். இப்போ நரேந்திர மோடியை நேரடியாக பார்லிமெண்டில் போய் இது போன்ற வார்த்தைகளை பேசுகிறார். ஜவஹர்லால் நேருடைய காலகட்டம் முடிந்துருச்சு, நேருடைய காலகட்டம் முடிந்துருச்சு. கடந்த 11 ஆண்டுகளாக நீங்கள் தான் இந்த நாட்டை நடத்தி வருகிறீர்கள். ஆனால் இந்த நாட்டை பற்றி நான் பேச மாட்டேன். இன்னைக்கும் நான் நெஹ்ருவை பற்றி பேசுவேன், இந்திராவை பற்றி பேசுவேன். देश के लोगों के बारे में नेहरू जी और इंदिरा जी की सोच क्या थी, मैं उसके विषय में बताना चाहता हूं.
a man who had spent 3 decades for Indian freedom. தன்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான 30 ஆண்டுகளை இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக சுதந்திர போராட்டத்தில் குதித்து கொடுத்த ஒரு நபர், சாவர்கர் போன்று சாரி கடிதத்தை எழுதாத ஒரு நபர், மண்டி போட்டு மன்னிப்பு கேட்காத ஒரு நபரை பார்த்து இந்த நாட்டு புதிய பிரைம் மினிஸ்டர் எப்படி பேசுகிறார்? அதே நேரத்தில் ஜவஹர்லால் நேரு, இந்த நாட்டின் முதல் பிரைம் மினிஸ்டர், 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 1948ஆம் ஆண்டு செங்கோட்டையிலிருந்து அவர் பேசிய வார்த்தைகளை ஒரு முறை கேளுங்கள், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். நரேந்திர மோடி பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் ஜவஹர்லால் நேரு பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் வித்தியாசம் என்னவென்று ஹிந்தியில பேசியிருக்கிறார். ஆகையால் இதை தமிழில் மொழிமாற்றம் செய்து பக்கத்திலே நாங்கள் ஓட விட்டிருக்கிறோம். தயவு செய்து இதை படியுங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த விதமான தாட் ப்ராசஸை கொண்ட நபர் ஜவஹர்லால் நேரு என்று. क्या चीज़ है हिंदुस्तान? हिंदुस्तान बहुत एक ज़बरदस्त चीज़ है जो कि हज़ारों बरस पुरानी है, लेकिन आखिर में हिंदुस्तान आज क्या है सिवाय इसके कि जो आप हैं और मैं हूँ और जो लाखों और करोड़ों आदमी इस मुल्क में बसते हैं. अगर हम भले हैं, अगर हम मजबूत हैं तो हिंदुस्तान मजबूत है, और अगर हम कमज़ोर हैं तो हिंदुस्तान कमज़ोर है. अगर हमारे दिल में ताकत है और हिम्मत है और क़ुव्वत है तो हिंदुस्तान की वो ताकत हो जाती है. अगर हम में फूट है, लड़ाई है और कमज़ोरी है तो हिंदुस्तान कमज़ोर है. कोई अलग चीज़ हिंदुस्तान हमसे नहीं है. हम एक हिंदुस्तान के छोटे टुकड़े हैं, उसकी औलाद हैं, और उसी के साथ याद रखिए कि जो हम आज सोचें और जो कार्रवाई करें उससे कल का हिंदुस्तान बनता है. बड़ी जिम्मेदारी आप पर और हम पर और हिंदुस्तान के रहने वालों पर है. जय हिंद हम पुकारते हैं और भारत माता की जय. लेकिन जय हिंद जब हो जब हम सही रास्ते पे चलें, सही खिदमत करें और हिंदुस्तान के में ऐसी बातें न करें जिससे उसकी शान कम हो, वो कमज़ोर हो. इस पिछले साल में हमने बड़ी बड़ी मुसीबतों पे हम हावी आए. ஜவஹர்லால் நேருவுக்கும் மோடிக்கும் ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு துளியாவது பொருத்தம் இருக்கா? கம்பேர் செய்யலாமா? நேருவை விட்டு விடுங்கள், அதற்கு பின் வந்த அடுத்தடுத்த பிரதமர்கள், வாஜ்பாய் அவர்கள், இதே பிஜேபியின் பிரைம் மினிஸ்டரான வாஜ்பாய் அவர்களை கூட தொட முடியுமா? அண்ட் our man says, எனக்கு முன்பு வந்த எந்த பிரதமருக்கும் இந்த நாட்டை பற்றி கவலையும் கிடையாது, இந்த நாட்டை பற்றி எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. நான் தான் இந்த நாட்டிற்காக சிந்திக்கிறேன், கவலைப்படுகிறேன், நான் தான் இந்த நாட்டிற்காக உழைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். இந்த வீடியோவை ஏராளமான நபர்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.